வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி பக்கம் பண்டிகை நாட்கள்ல எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இதை செய்வாங்க. 10 நாள் 15 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், கெட்டு போகாம இருக்கும். முந்திரி கொத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போறேன். இதை வந்து நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ரொம்ப கறிக்கிறாமல் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூடான கடாயிலேயே இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளை போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சிரும், வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அந்த பயிரோட சேர்த்து அதையும் ஆற வச்சு அரைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வறுத்த போதும். இது வெடிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது கெட்டு போகாமல் ஒரு 10-15 நாள் வச்சு சாப்பிட்ற வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த பச்சை பயிரையும் எள்ளையும் மட்டும் சேர்த்து நல்லா பொடிச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடராக வராது, ஓரளவுக்கு குறைன்னு தான் வரும், அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம வெள்ளைப்பாகோட கலக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு 1 பாதியமாக உடச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் பச்சை பயிருக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்சதும் தூசி எதுவும் இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு மறுபடியும் நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதை வடிகட்டிட்டு அதே பேனில் அதை நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விட போகிறேன். இதுக்கு வந்து பாகு பதமெல்லாம் தேவையில்லை, ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு கம்பி பதம் இல்லை உருட்டு பதம்லாம் தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எடுத்துருக்கிற வெல்லம் தண்ணி கரெக்டாக இருக்கும். அந்த வெல்லம் தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்கும். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், நெய் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. இப்போ நான் இதுக்கு ஏலக்காய் பொடியும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம உருண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டாமையும் வரும், அதுக்காக நெய்யும் போட்டுக்கலாம். ஏலக்காவை நல்லா தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஓரளவுக்கு நல்லா கட்டி ஆக ஆரம்பிக்கும். பேனில் ஒட்டாமல் இப்படி இந்த அளவுக்கு வரணும். இது ரொம்ப கட்டியாக விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப இதுக்கு மேலே கட்டியாக விட்டுறாதீங்க. இது சரியான பதமாக இருக்கும். இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு சூடு ஆறுனதும் நம்ம ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து கையில் பிடிச்சோன்னா ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வரும், கையில் ஒட்டவே செய்யாது. வேணும்னா நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் கூட தடவிக்கலாம். 1 ஸ்பூனில் கரெக்டாக எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா எல்லாமே ஒரே சைஸ் அண்ட் ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியாக உருண்டை பிடிச்சிட முடியும். பாருங்கள், ஒரே ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்குது பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக எடுத்து பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இது வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 5 to 6 hours ஆகுது நல்லா காய விட்டுருங்க. அப்போ தான் அந்த உருண்டை வந்து நல்லா கட்டி ஆகும். இல்லை நீங்கள் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல் நாள் ஈவினிங் கூட நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா அது நல்லா ட்ரை ஆகிட்டு கட்டியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 hour தான் விட்டுருந்தேன், அப்போவுமே நல்லா தான் இருந்துச்சு.
இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு பேட்டரில் முக்கி அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் அதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இதை ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அதில் முக்கி போடும்போது கரெக்டாக கோட் ஆகும் எல்லாமே. இந்த மாதிரி 3 போட்டு எடுக்கிறதுக்கு பேர் தான் முந்திரி கொத்து. இந்த மாதிரி அதில் முக்கிட்டு இதை அப்படியே எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு பொரித்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 3 போட்டு எடுக்கலாம், இல்லை 2 போட்டு எடுக்கலாம், தனித்தனியாக ஒன்றுனா கூட போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் வந்து மீடியம் சூட்டில் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் சூட்டில் வச்சு இந்த மாதிரி 2 இல்லை 3 கொத்து கொத்தாக போட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வெந்தது தான். ஸோ அதனால் மேலே இருக்கிற லேயர் மட்டும் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 days வரைக்குமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.